மண்ணுலகில் இங்கு தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே குழந்தையாகிறார். மண்ணுலகில் இங்கு தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். என்னடா வந்தோன்னா ஒரு பாட்டு பாடுறாரு, அது என்ன பாட்டு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்க. மண்ணுலகில் இங்கு தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வனாகிறார். இந்த பாடலை பாடியது வாணி ஜெயராம் என்ற தேசிய விருது பெற்ற ஒரு பாடகி. இதற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இடம்பெற்ற படம் புனித அந்தோணியார். அந்த புனித அந்தோணியாரின் கரங்களில் இயேசுநாதர் தவழ்ந்து வருகின்ற பொழுது அந்த படத்தில் போடப்பட்ட பாடல் இது. இந்த பாடலை பாடிய வாணி ஜெயராம் அவர்கள் பேட்டி கொடுத்த போது சொன்ன கருத்து, நான் எத்தனையோ பாடல்களை திரைப்படங்களில் பாடியிருக்கிறேன். தமிழ் திரைப்படத்தில் நான் பாடிய முதல் பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. நான் பாடிய பாடலில் எனக்கு தேசிய விருது பெற்றுக் கொடுத்த பாடல் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். இது தேசிய விருது பெற்று தந்த பாட்டு. ஆனால் இந்த புனித அந்தோணியார் பாடலை நான் பாடிய பிறகுதான், அந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே எனக்கு கிடைத்த அறிவிப்பு, உங்களுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு. அந்தோணியாரின் பாடலை பாடிவிட்டு வந்த பிறகுதான் அந்த அறிவிப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் அந்த அந்தோணியாரின் பாடலை நான் மனம் உருகி பாடினேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. ஏன் இந்த பாட்டை இங்கே வந்து நான் பாடியிருக்கேன்னா, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது புனித அந்தோணியார் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இந்த செய்தியை இந்த கலை நிறுவனத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் தெரியணும். தமிழ்நாடு சிக்னீஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான குறும்பட விழாவிலும் விருதாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவிலும் சிறப்புரை ஆற்றுவதற்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற திண்டுக்கல் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அடிகளார் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து வருகை தந்த அருட்பணியாளர்கள் சாம்சன் பால்ராஜ், சகாயராஜ் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, சிறப்புரை ஆற்றும் என்னை இப்படி தனியாக விட்டுட்டு தலைமை தானவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் பிஷப் சொல்லிட்டு தான் போனார், எனக்கு ஒரு அவசரமான கூட்டம் இருக்குது, அதனால் நான் போகிறேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். இருந்தாலும் இந்த அருமையான விழாவிலே பங்கேற்று சிறப்பு செய்கின்ற இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சிக்னீஸ் அமைப்பினுடைய தேசிய தலைவர் அருட்பணி ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம், அவர் என்னுடைய மாணவர். திண்டுக்கல் மரியணை மேல்நிலைப் பள்ளியில் நான் ஆசிரியராக பணியாற்றிய பொழுது என்னிடம் படித்த மாணவர், என்கிட்ட படித்த ஒரு மாணவர் மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குனராகவும் சிக்னீஸ் அமைப்பினுடைய தேசிய தலைவராகவும் இருக்கிற மாதிரி ஒரு பெருமை ஒரு ஆசிரியருக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. அதனால் என் மாணவனை அழைத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு ஆசிரியர், சிக்னீஸ் அமைப்பினுடைய தமிழ்நாடு தலைவர் அருட்பணி அருளானந்தம் அடிகளார், அவரும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைப்பதில் முக்கிய காரணமாக இருந்தார். இந்த நிகழ்ச்சியில் நான் ரொம்ப ரசித்தது எதுன்னா, ஃபாதர் ஆற்றிய அந்த அருமையான வரவேற்புரை.
அது ஃபாதருக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுங்க. ஆண்டனி சாமி ஃபாதருக்கு. ஜான் பால் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர். நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு வரவேற்புரை சொன்னார். அதாவது நம்ம பயன்படுத்துகின்ற சமூக வலைதளங்களினுடைய பெயர்களை வைத்தே வரவேற்புரை. இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மள்கிட்ட ஒரு அர்ப்பணியாளர் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப அழகாக பேசினாங்க ஃபாதர். ஏன்னா சில பேர் அவங்கவுங்க சப்ஜெக்டை தான் பேசுவாங்க. இந்த அருமையான அரங்கத்தை நமக்கு வழங்கி சிறப்பு செய்துகின்றிருக்க செயின்ட் ஆண்டனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தாளாளர் அருட் சகோதரி புஷ்பா ரஞ்சிதம் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய முதல்வர் வனிதா ஜெயராணி அவர்களுக்கும், துணை முதல்வர் பால் செனி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி, நான் வந்து வரவேற்புற ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதை ஒருத்தர் தூரத்திலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தார். இது நாளைக்கு எப்படி பரப்பப்படும்னா, செயின்ட் ஆண்டனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வரவேற்புரை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது திண்டுக்கல் லியோனி காப்பி குடித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை பூரா பரப்பி விட்டுருவாங்க. உடனே எனக்கு கீழே கமெண்ட்லாம் வரும். லியோனிக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா மேடையில் ஒருத்தர் வரவேற்பு சொல்லிகிட்டு இருக்கும்போது காப்பி குடிப்பார் அப்படின்னு கமெண்ட்லாம் கொடுப்பான் எல்லாம். இதுதான் இன்றைக்கி சமூக வலைதளம் செய்து கொண்டிருக்கிற வேலை. எங்கேயாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அதை எடுத்து உடனே பரப்பிடுவாங்க. நான் ஆரம்பத்திலேருந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த கூட்டத்தை. இந்த முன்னால் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கிற மாணவிகள் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இருந்து நானும் ஏதாவது ஒன்றையாவது கவனிப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். அந்த பிள்ளைகளால் கவனிக்கவே முடியல. காரணம் என்னென்னா, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே மேடையில் இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாராவது ஒரு மாணவியை கூப்பிட்டு கேட்டால் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இன்னும் தொடங்கவே இல்லையே ஃபங்க்ஷன். காரணம் என்னென்னா, அவர்களுடைய கவன சிதறல்கள் எக்கச்சக்கன்னை. மொபைல் ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதில் இன்றைக்கி என்னென்ன தகவல் வந்திருக்கோ என்னமோ. மத்தியானம் சாப்பாடு போய் நம்ம எங்கே சாப்பிட்ணும், ஸ்கூலில் வச்சுட்டு வந்திருக்கோம் டிஃபன் கேரியர், எப்போ சாப்பிட்லாம், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோமா, சாயந்தரம் எங்கே போனோம், இப்படி ஒரு கவன சிதறல்கள் இருக்கிறதுனால மேடையில் நடக்கின்ற ஒரு செய்தியை, செயலை அவர்களால் கவன சிதறல் இல்லாமல் கவனிக்க முடியல. அதனால் இங்கே விருது பெற்றிருந்த எல்லா விருதாளர்களுக்கும் நான் உண்மையிலே மிகப்பெரிய ரசிகன். நான் எல்லாருக்கும் ரசிகன். பிலிப் சுதாகர் வந்து அவர் பூசையில் பிரசங்கம் வச்சார் அப்படின்னு சொன்னால், இறை வார்த்தை அல்லாமல் பொது கருத்துக்கள், அதாவது காரல் மார்க்ஸை பற்றியும் ஃபிடரல் காஸ்ட்ரோவை பற்றியும் மறையுறையில் ஒரு ஃபாதரால் பேச முடியும்னா அது என்னுடைய அருமை சகோதரர் ஃபாதர் பிலிப் சுதாகர் தான். சமூக சிந்தனைகளை மறையுறையில் மிக அற்புதமாக பேசுகின்ற ஆற்றல் உள்ள ஒரு ஃபாதர். அவருக்கு இன்றைக்கி விருது கொடுத்துருக்காங்க. ஃபாதர் KS ஆரோக்கியசாமி முத்தலகுப்பட்டியில் அவர் பங்குசாமியாராக இருந்தார். அப்போ முத்தலகுப்பட்டியில் செபஸ்தியார் திருவிழாவுக்கு எங்கள் பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். 9 மணிக்கெலாம் தொடங்கிருங்க லியோனி சார், வந்துருங்கன்னாரு. ஆனால் எப்போ தொடங்குச்சுன்னா 11:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க. ஆனால் பெரிய கூட்டம். அப்போ ஒரு கருத்து சொன்னேன். இன்றைக்கி வந்து எவ்வளவு தூரத்துக்கு மீடியாக்கள் ஒரு பக்தி முயற்சியை எப்படி கெடுக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த கோயிலில் உபதேசியார் பிரார்த்தனை சொல்லிகிட்டு இருக்கார். இயேசுவை கரத்திலேருந்தும் பாக்கியம் பெற்ற அச்சிஸ்ட் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவினுடைய பாதத்திலே பக்தியாக இருந்த அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவினுடைய பாடுகளை நினைவுகூர்ந்த அச்சிஸ்ட் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5-6 இடத்துல மைக் செட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு குரூப் எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானே இட்டால் அது நடந்து விட்டா. இன்னொரு குரூப்பு சிவாஜி கணேசன் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி
இன்னொரு குரூப்பு விஜயகாந்த் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுற்றி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் பாட்டு, விஜய் பாட்டு, அஜித் பாட்டு, 5 இடத்துல மைக் செட்டு, நடுவில் உட்காந்து உபதேசியார். அச்சிஸ்டர் அந்தோனியார் எங்களுக்காக வேண்டிக்கலாம், அச்சிஸ்டர் அந்தோனியார் கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு, அச்சிஸ்டர் அந்தோனியார் எங்களுக்காக வேண்டிக்கலாம், புத்தி வேணும் ஐயா சின்ன கவுண்டரு, அச்சிஸ்டர் அந்தோனியார். அவருக்கு அந்த இறைச்சல் தாங்க முடியாமல் பிரார்த்தனை எப்படி மாற்றிட்டார்னா, அச்சிஸ்டர் சின்ன கவுண்டரு அப்படின்ட்டார். எல்லாரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்ட்டாங்க. நான் உண்மையிலே இந்த செய்தியை சொன்னேன். ஃபாதர் அப்படியே முன்னால் உட்காந்து விழுந்து விழுந்து சிரித்தார். ஒரு பிரார்த்தனையை கூட இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த மைக் செட்டை போட்டு அந்த கிராமத்தில் பிரார்த்தனை நடக்குது, மைக் செட்டை நிறுத்துவான் அப்படின்ற அந்த சிந்தனை இருக்காது அப்படின்னு அவருடைய திருவிழாவில் கலந்துக்கிறப்ப இந்த செய்தியை சொன்னேன். அதே மாதிரி நம்ம கொசப்பட்டி ஆரோக்கியதாஸ் அவர் கலைக்கண்ணில் நாடகத்தில் நடிக்கும்போது நான் ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துருக்கேன். அவர் நடித்த ஒரு காட்சி அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு கூடை நிறையா ஒரு ரொட்டியை கொண்டு வந்து ஒருத்தர் வைப்பார். வச்சுட்டு இந்த ரொட்டியை எல்லாரும் சாப்பிட்லாம், ஒரு 4 பிச்சைக்காரங்க உட்காந்துருப்பாங்க, இந்த ரொட்டியை நீங்கள் எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், பசியோடு எல்லோரும் ரொட்டியை எடுப்பாங்க. ஒரு கண்டிஷன் போடுவார் அவர், ரொட்டியை எல்லோரும் சாப்பிடுங்க ஆனால் கையை மடக்கக்கூடாது அப்படின்றவார். ரொட்டி எடுத்துட்டு கையை மடக்காமல் எப்படி ரொட்டியை சாப்பிட்றது? ரொட்டி இங்கே இருக்குது, வாய் இங்கே இருக்குது, கையை மடக்கினா தான் திங்க முடியும். ஆனால் மடக்காமல் சாப்பிட்ணும்னு கண்டிஷன் போடுவார். அந்த ரொட்டி எடுத்து பூரா ரொட்டியை தூக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் மேலே போவான், மரத்தில் ஏறுவேன், கீழே குனிவேன். ஒருத்தராலையும் ரொட்டியை சாப்பிடவே முடியாது. அப்புறம் ஒரு 5-6 பேர் சுற்றிக்கிட்டே இருந்துட்டு ரொட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வாய்க்கு போயிடான். இவன் கையில் இருக்கிற ரொட்டி அவன் கையில் இருக்கிற ரொட்டி இவன் வாங்கிட்ட போயிடான். கூடைக்கு பக்கத்தில் நின்று இவன் எடுத்து அவனுக்கு ஓட்டுவான், அவன் எடுத்து இவனுக்கு ஓட்டுவான். அந்த ரொட்டியை பூரா அந்த 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. முடிஞ்சோன்னா ஆரோக்கியதாஸ் ஒரு செய்தி சொல்கிறார். மற்றவர்களின் வயிறு நிரம்ப வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வயிறு தானாக நிறைந்து விடும். இதுக்கு பேர் தான் பிறர் அன்பு அப்படின்னார். அது நடித்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு செய்தியை எவ்வளவு சிம்பிளாக அந்த கலைக்கண்ணில் ஆரோக்கியதாஸ் நடித்தார். அதே மாதிரி என்னுடன் பணியாற்றிய என்னுடைய அருமை தமிழாசிரியர் விகுரா, நல்ல எழுத்தாளர், அருமையான கவிஞர். அவருடைய ஊரில் இயேசுநாதராக வேஷம் போட்டு பாஸ்கால நடிப்பார். அதுக்காக 40 நாள் விரதம் இருப்பார். இந்த பாஸ்கால நடக்கிற அநியாயம் இருக்க, அடே அப்பா, அந்த மாதாவா நடிக்கிறவர், ராயப்பரா நடிக்கிறவர் நடிச்சுட்டு வெளியில் நின்று ஆளுக்கு ஒரு பீடியை குடிச்சிட்டு இருப்பாங்க அந்த வேஷத்தோடைய. அப்புறம் ரொம்ப நேரமாக குடிக்க விடாமல் பண்ணிட்டாங்கடா. பார்த்தா மாதாவும் ராயப்பரான், யோ அங்கிட்டு போயாவது பீடியை குடிங்கய்யா, இப்போ தான் இயேசுநாதருக்காக அழுதுட்டு வந்துட்டு இங்கே பீடி குடிக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படி பாஸ்காங்கிறது அந்த இயேசுவினுடைய வரலாற்றை சொல்லிய ஆரம்ப காலத்தில் எந்த மீடியாவும் இல்லாத நேரத்தில் இயேசுவின் வரலாற்றை சொல்லிய பெருமை ஒவ்வொரு ஊரிலும் நடக்கின்ற அந்த பாஸ்கா திருவிழாவைத்தான் சாரும். அதில் இயேசுநாதரை நடிப்பார். யாழினின்னு ஒரு பதிப்பகத்தை நடத்தி நிறைய நூல்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கார். அவர் குழந்தைராஜ் விகுரா அப்படின்ற புனைப்பெயரில். ஃபாதர் வில்சன் அவர் எங்களுக்கெல்லாம் கவுன்சிலர். மனிதன் பாரத்தோடையும் மனச்சோர்வுடன் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மனபாரத்தையும் மனச்சோர்வையும் போக்குகின்ற ஒரு அருமையான கவுன்சிலர், ஆலோசகர் ஃபாதர் வில்சன். அவரால் ஆலோசனை பெற்ற நிறைய பேர் தங்களுடைய மனபாரங்களிலும் குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஆலோசகர் ஃபாதர் வில்சன். அவருக்கு விருது கொடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. ஃபாதர் நெப்போலியன் அவர் கலைகளின் நாயகன், ரொம்ப அருமையான கலைகளை நிகழ்த்தக்கூடிய ஃபாதர் நெப்போலியன். அதே மாதிரி இங்கே வருகை விருதுகளை பெற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது.
நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளில் நான் பேசினேன். எப்போ பேசினேன்னா நைட்டு 1:30 மணி நான் பேசும் பொழுது காமராஜர் அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அந்த 1:30 மணிக்கு என் பேச்சை கேட்க உட்காந்துருக்குறாங்க. இரவு 1:30. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மதச்சார்பின்மை. அப்போ ஒரு செய்தி நான் சொன்னேன். வேளாங்கண்ணியில் ஃபாதர் ரெக்டர் இருக்கார். அவர்கிட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தப்போ போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. போன வாரம் கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேளாங்கண்ணி ஃபாதர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினார். ஃபாதர் நல்லா இருங்க, உங்களுடைய முயற்சி வெற்றி அடையட்டும் அப்படின்னு தீர்த்தம் தெளித்தார். நாங்கள் திமுக காரங்க போனாலும் ஃபாதர் எங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய முயற்சி வெற்றி அடையட்டும், 2026 நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு தீர்த்தம் தெளித்து ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லா அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட்காரங்க போனாலும் அவங்களையும் மந்திரிப்பார். ஆனால் ஃபாதருக்கு ஒரு அரசியல் இருக்கான். அவர் ஏதாவது ஒரு கட்சியை மனசில் வச்சுருப்பார். ஆனால் அவருடைய அரசியலை வெளிப்படுத்தாமல் எந்த அரசியல் கட்சிக்காரங்க வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? இதுதான் மதத்தில் அரசியல் புகுத்தப்படக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்னு பேசினேன். இந்த கருத்தை அப்படி வரவேற்றாங்க. அதே மாதிரி ஒரு தனி மனிதனிடம் அவன் பொது நிலையில் வாழ்கின்றவன் அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொன்னேன். எனக்கு ஒரு மதம் இருக்குது, எனக்கு ஒரு அரசியல் இருக்குது. நான் சென்ட் மேரிஸில் வாத்தியாராக இருக்கேன், சயின்ஸ் வாத்தியார். நான் வகுப்புக்கு போனோன்னா நான் என்ன நடத்தணும்னா ஆக்சிஜன் தயாரித்தல் நடத்தணும், இல்லாட்டி நியூட்டன்ஸ் 3வது விதி 2வது விதி தான் நடத்தணும். நான் போய் வகுப்புக்கு போனோன்னா மாணவர்களே இயேசுவுக்கு புகழ், எல்லாரும் எந்திரிங்க, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள், இயேசு ஆண்டவர் நம்மை மீட்க வருகிறார். சயின்ஸ் பீரியடில் ஹல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா பையங்கள்லாம் பார்ப்பானுங்க. எல்லா மதத்துக்காரனும் அந்த வகுப்பில் உட்காந்துருக்கான். நாம் போய் என்னுடைய மதத்தை அவன் மீது திணிப்பது எவ்வளவு பெரிய சட்ட விரோதமோ, நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவனாக ஒரு ஆசிரியராக அந்த இடத்துல நான் நிற்கணும். ஒரு பஸ்ஸு டிரைவர், அவருக்கு ஒரு மதம் இருக்கான், அவருக்கு ஒரு அரசியல் இருக்கான். அவர் யார் கை காட்டினாலும் பஸ்ஸை நிறுத்தணும். நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்துக்கு மட்டும்தான் நான் பஸ்ஸில் ஏற்றுவேன்னா அவர் டிரைவர் வேலையை பார்க்க முடியாது. இப்படி பொது நிலையில் இருப்பவர்கள் மதம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மதம் இருந்தாலும் அந்த மதத்தை அவர்கள் காட்டக்கூடாது. இந்த செய்தியை நான் சொன்னேன். இந்த செய்தியை எடுத்து நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டாங்க. நான் வீட்டுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்து ஃபோனை பார்க்குறேன். நான் பேசிய பேச்சை விடியறதுக்குள்ளே எத்தனை பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1,06,000 பேர் நான் பேசிட்டு 6 மணி நேரத்திற்குள் நான் பேசிய செய்தி 1,06,000 பேர் பார்த்துருக்காங்கன்னா இதுதான் சமூக வலைதளத்தின் மிகப்பெரிய வலிமை. இதுதான், இந்த வலிமையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைய சிக்னிஸ் அமைப்போட நோக்கம். நான் பேசுகிற பட்டிமன்றங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டாக இருக்கும், அதை பூரா எடுத்து போடுவாங்க. நான் எங்கே போனாலும் ஒரு பட்டிமன்றம் பேச போனேன்னா போய் கேட்பேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறது? அந்த ஊர் தலைவர் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க அப்படின்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படிமா. நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி சோறு திங்கிறதா? ஒரு கலைஞனுக்கு எது நிரந்தரமான மகிழ்ச்சினா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு நிரந்தரமான இடத்தை மேடையில் கொடுக்கும். இந்த இப்போ நான் கைதட்ட சொல்லி உங்களை கேட்டேன்னா, கைதட்ட சொல்லி உங்களை நான் கேட்கவே இல்லை, கைதட்டிட்டீங்க. இந்த மாதிரி கைதட்டு தான் ஒரு கலைஞனை மேடையில் நிரந்தரமாக வாழ வைக்கும். நான் பேசின அந்த பட்டிமன்றங்களில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எடுத்து ரீல்ஸாக போடுவாங்க. அதில் இப்போ ரொம்ப அதிகமாக ஒரு ரீல் எது ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா,
அதுலேயும் இப்போ நான் பேசுன மாதிரி காட்ட மாட்டேங்கிறாங்க. என்னைய மாதிரியே ஒரு சின்ன பையன் குழந்தை அவனை உட்கார வச்சுருக்கான். என்னைய மாதிரியே ஒரு குழந்தை பொம்மையை செட் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு மேடையில் பேசின இன்னொரு பையனுக்கு இன்னொரு குழந்தை மாதிரி செட் பண்ணி அவன் என்னை கேள்வி கேட்பான் மேடையில். நடுவர் அவர்களே, மலையாள கேரள பெண்களுக்கும் தமிழக பெண்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், இதுதான் எனக்கு வேலையாடா, ஏண்டா நடுவருக்கு இப்படி ஒரு வேலையை கொடுக்குற. உடனே அவன் சொல்லுவான் வேறுபாடு என்னென்னு. அதாவது ஒரு பெண் பூக்கோலம் போட்டால் அது கேரள பெண், ஒரு பூவே கோலம் போட்டால் அதுதான் தமிழக பெண் அப்படின்னா. அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்லுவான், கேரள பெண்ணுக்கும் தமிழ்நாட்டு பெண்ணுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு. கேரள பெண்கள் சிரித்து பார்த்தால் தான் அழகாக இருப்பார்கள், ஆனால் எங்கள் தமிழக பெண்கள் முறைச்சு பார்த்தா கூட அழகாக இருப்பாங்க அப்படிமா. உடனே நான் 2 வேறுபாடு சொல்லுவேன். குளிச்சுட்டு தலையை காய போடாமல் அப்படியே விரிச்சிட்டு வந்தால் அது கேரளா பெண்ணு, அழகாக ஜடப்பின்னி பூ வச்சுட்டு வந்தால் அது தமிழ்நாட்டு பெண்ணுன்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்களும் ரசிச்சிருக்கீங்க அப்படிமா அவன். உடனே நான் பதில் சொல்லுவேன், டே யதார்த்தமாக நான் சொன்னேன்டா, என் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லுவேன். இந்த பிட்டை ஒரு குழந்தை பையன் பேசுகிற மாதிரியும் இன்னொரு குழந்தை பேசுகிற மாதிரியும் ஒரு ஏஐயில் ஒரு இதை கிரியேட் பண்ணி எவனோ ஒருத்தன் போட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அதை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா 1,50,00,000 பேர் பார்த்துருக்கான். 1 கோடி. இப்படி லியோனி பேசின ஒரு பேச்சை 1 கோடி பேரை எப்படி கேட்க வைக்க முடியும்? இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எவ்வளோ பேர் தெரியும். ஆனால் இது 1 கோடி பேருக்கு போய் சேருது சொன்னால் இந்த ஆற்றல் உள்ள ஒரு மீடியம் தான் சோசியல் மீடியா. அந்த சமூக வலைத்தளத்தை இன்றைக்கி எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், அதுதான் இந்த சிக்னீஸுங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு. இதில் இன்றைக்கி சோசியல் மீடியா எப்படிப்பட்ட செய்திகளை இன்றைக்கி நாட்டுக்கு கொடுத்துட்ருக்கு. ஒரு காலத்தில் கருத்து பகிர்வுன்னா நம்ம எப்படி கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பாட்டு கேட்கணும்னா கூட எவ்வளோ கஷ்டம். நான்லாம் சின்ன பையன்லாம் இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்குறதுக்கு அந்த மைசெட்டுக்கார்ட்ட படுற பாடு, அவர்கிட்ட போய் உட்காந்து இந்த பாட்டை போடப்பா அப்படின்ட்டு அந்த மைசெட்டுக்கார்ட்ட உட்காந்தே தான் பாட்டு கேட்பேன். ஒரு தடவை நான் காணா போயிட்டேன். எங்கே திண்டுக்கல் சூசேப்பர் கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு, காணா போயிட்டேன். எங்கள் அப்பா தேடுன்னு தேடுறாரு, எங்கடா காணாவன காணான்னு. போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் குடும்பமே தேடிட்டு எங்கே பார்த்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் மைக் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே உட்காந்துருக்கேன் நான். எங்கள் அப்பா சப்புன்னு அரைஞ்சு வந்துடுறா, சூசேப்பர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, மைக் செட்டு போடுற இடத்துல உட்காந்துருக்க. அப்போ எங்கள் அப்பா கோபத்தில் ஒரு வாக்கியம் சொன்னார், வாழ்நாள் முழுதும் நீ மைக்கிட்டே கிடந்து தாண்டா சாவ போகிறன்னார். எங்கள் அப்பா சொன்ன சாபம் இன்னைக்கு பாருங்கள், என் வாழ்க்கையில் முக்கியமான பல நேரங்களில் மைக்கோடையே தான் இருக்கேன். ஒரு தகப்பன் விட்ட சாபம் கூட ஒரு மகனுக்கு வரமாக மாறும் அப்படின்னு. அது மாதிரி அந்த கோயில் திருவிழாவில் நான் காணா போயிட்டேன். அந்த காணா போன நேரத்தில் நடந்த சம்பவம் இது. இதை மேடையில் நான் சொல்லுவேன். அது மாதிரி கோயில்களில் இன்றைக்கி திருவிழா நடந்துச்சுன்னா அந்த மைக் செட்டில் போய் பாட்டு கேட்போம். அதுக்கு பேர் ரெக்கார்டு பிளேயர்னு வச்சுருப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ரெக்கார்ட் பிளேயர். அந்த ரெக்கார்ட் பிளேயரில் கல்யாண வீட்டில் பாட்டு போடுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பாட்டு தான் பொண்ணு மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்கு. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. இதை ரெக்கார்ட் பிளேயரில் போடணும். அந்த ரெக்கார்டை எடுத்து ரெக்கார்ட் பிளேயரில் வச்சுட்டு அந்த ஹேண்டில் எடுத்து இப்படி வைப்பார். அதுக்கு 3 ஸ்பீடு இருக்கும், 33, 45, 28. அதை 33 வைக்க வேண்டிய பாட்டு இவர் எதில் வச்சிட்டாருன்னா 28 வச்சிட்டார். பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க வாசலில், பாட்டை போடப்பா போட்டார். பாட்டு எப்படி தொடங்குச்சுன்னா,
மணமகளே மருமகளே வா. அந்த பொண்ணு பயந்துருச்சு. என்னடா அது இப்படி கூப்பிட்றானுங்க, கல்யாண வீட்டில் இருந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா அந்த பாட்டை ஒழுங்கா போடப்பா அப்படின்னா அந்த ஆள் 45 வச்சு விட்டார். பாட்டு எப்படி ஓடிச்சுன்னா மணமகளே மருமகளே வாவா வலது காலை எடுத்து வைத்து வாவா. அந்த பொண்ணு வலது காலை எடுத்து வச்சுட்டு திருப்பி இறக்கி வச்சிருச்சு. நான் இன்னொரு நாளைக்கு வாரேன்டா, ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு. அப்புறம் கரெக்ட் ஸ்பீடில் வச்சார். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 வலது. அங்கனே நின்றுக்கிருச்சு ஊசி. அந்த பொண்ணு கால் எடுத்து வச்சுட்டு நான் இன்னும் ஒரு 15 நாள் கழித்து வாரேன், ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்றுச்சு. அப்புறம்தான் அந்த பாட்டை ஒழுங்காக போட்டு பொண்ணு மாப்பிள்ளையே உள்ளே கூட்டி போனாங்க. ஒரு காலத்தில் இந்த ரெக்கார்ட் பிளேயர், கிராமஃபோன் ரெக்கார்ட் பிளேயர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடியோ கேசட். நான் பட்டிமன்றம் பேசின காலத்தில் ஆடியோ கேசட்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு. அதுக்கு ரெக்கார்ட் பிளேயர், ஆடியோ கேசட் ரெக்கார்ட் பிளேயர். அதுக்குள்ளே போட்டு இப்படி அமுக்கி ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் ரீவைண்டு எல்லா பட்டனும் இருக்கும். இன்றைக்கி அந்த ஆடியோ கேசட் எங்கே போச்சுன்னே தெரியல. அதுக்கடுத்து காம்பாக்ட் டிஸ்க்கு, சிடி, அதுவும் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஒரு பாட்டு நீங்கள் கேட்கணும்னா ஒரு சின்ன சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிப்பில் கிட்டத்தட்ட 2000 பாட்டு ஒரு சின்ன பிளேட்டுக்குள்ளே இருக்குது. லியோனி பேசின 25 பட்டிமன்றத்தையும் ஒரு சின்ன தகடுக்குள்ளே அடைச்சிட்டேன். இப்போ நான் 1989 நான் பேசிய அனைத்து பட்டிமன்றங்களையும் ஒரு சின்ன பென் டிரைவில் இன்றைக்கி கொண்டு வந்துடலாம். எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டு. அதுவும் வீட்டில் இன்றைக்கி ஒரு கருவி இருக்குது, அலெக்ஸா. அந்த கருவியை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பாட்டெல்லாம் போடுது அது. அலெக்ஸா அலெக்ஸா உள்ளம் உருகுதையா அப்படின்னு முருகன் பாட்டை சொன்னோன்னா அலெக்ஸா பாடுது. உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே. ஸ்டாப் அலெக்ஸா, பாட்டை நிறுத்திடுது. அலெக்ஸா ஆரோக்கிய மாதா சாங் அப்படின்னோடனே வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பாட்டு நம்ம சொல்கிற பாட்டை பாடுது. வண்ண வண்ண லீலி மலர். உடனே அலெக்ஸா பாடுது. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரி நீயே ஆரோக்கிய தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே வேளாங்கண்ணி அமர்ந்த வேதநாயகன் தாயே ஆதாரம் நீ துணையே ஆரோக்கிய மாமரியே. அலெக்ஸா ஸ்டாப். இறைவனிடம் கையேந்துங்கள். இஸ்லாமிய பாட்டை சொன்னால் அலெக்ஸா பாடுது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அலெக்ஸா ஸ்டாப். சந்தோஷம் பொங்குதே. அலெக்ஸா பாடுது. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம். ஸ்டாப் அலெக்ஸா. நம்ம விரும்பினா கேட்கலாம், நம்ம விரும்பினா எந்த பாட்டை வேணாலும் கேட்கலாம். ஒரு மிஷினை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. அறிவியல் முன்னேற்றம் அன்னைக்கு எங்கேயோ போயிட்டு. இந்த சோசியல் மீடியாவில் இன்னைக்கு எப்படிப்பட்ட செய்திகள் பரிமாறப்படுது. தர்மபுரியில் ஒரு நாள் நான் ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு குரூப்பு சார் 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 அப்படின்னு கத்துனாங்க. என்ன ஏண்டா என்னடா எதுவும் பாம்பு வந்துருச்சா? இல்லை சார் சார் அப்படின்னு மேடைக்கு ஒருத்தன் முடியாந்தான். ஃபோன் எடுத்து இங்கே காட்டுறான். சார் என்ன வந்துட்டு இருக்கு பாருங்க, என்ன நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா லியோனி அவர் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காரின் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளாகி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நான் பேசிகிட்டு இருக்கேன். வீட்டிலிருந்து ஒரே ஃபோனு, என்னாச்சு என்னாச்சு ஆகா ஓகா ஐயோ அப்பா
ஃபோனை என்னால் அட்டன் பண்ண முடியல. நான் நடந்து போயிட்டுருக்கேன். அடுத்து இன்னொரு நியூஸு, கொடுமையான நியூஸ். அது லியோனி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அகால மரணம் அடைந்தார். போட்டாங்க. போட்டு என் படத்தை போட்டு மாலையை போட்டான். கண்ணீர் அஞ்சலி. ஏன்னா விரும்புகிறவங்கெல்லாம் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இவ்வளோ பேர் ஃபோனு வீட்டுக்கு. நான் நேராக சென்னைக்கு போனோன்னா அப்போ தலைவர் கலைஞர் உயிரோடு இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், தலைவரை நான் செத்துட்டேன்ட்டு இப்படி நியூஸை போட்டாங்க தலைவரை, ரொம்ப மனசு பதட்டமாக இருக்கு. தலைவர் சொன்னார், என்னை இது வரைக்கும் 10 தடவை கொண்டிருக்கானுங்க, நான் இன்னும் உயிரோடு உட்காந்துருக்கேன். நீ இந்த நியூஸ் வர வரத்தான் நீ நல்லா இருப்ப, தைரியமாக போ அப்படின்னார். ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை செத்து மாலையை போட்டான். வீட்டுக்கு வர்றேன், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். 2 பேர் பைக்கில் மாலையோடு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து நான் வெளியில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டான். அவங்க நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. டே இருக்காரா, அப்போ ஃபேக் நியூஸு அப்படின்னு அந்த மாலையை சந்துக்குள்ளே தூக்கி போட்டு வந்து அது என்னடா மாலை அது சார், அது சார் என்னன்னு சொல்கிறா, வேணாங்க இருக்கட்டான். அப்புறம் ஒருத்தன் உண்மையை சொல்லிட்டான், நீங்கள் மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு ஃபோனில் நியூஸ் வந்துச்சு சார், அதுதான் மாலையை வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு எப்பயோ போட வேண்டிய மாலையை நான் இன்றைக்கே பார்த்துட்டேன் பாருங்க. இந்த சந்தர்ப்பம் வேறு யாருக்காவது கிடைக்குமா? ஒரு உயிரோடு இருக்கிறவனை கொலை பண்ணி அவனுக்கு மாலை வாங்கிட்டு கொண்டு வர அளவிற்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பக்கூடிய ஆற்றல் இந்த சமூக வலைத்தளத்துக்கு தான் உண்டு. உதாரணத்துக்கு நம்ம பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு தடவை பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அடுத்த நாள் அந்த செய்தி பயங்கர வைரல். அவர் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து நீச்சல் உடையில் இருக்கும் பெண்களின் புகைப்படத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். யார்? ராகுல் காந்தி. அடுத்த நாள் பார்த்தா கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு ராகுல் காந்தியை கீழே திட்டான். இந்த ஆள்லாம் நேருவோட கொல்லு பேரனா மனுஷனாயா, ஆகாகா ஓகாகா, இந்த ஆள்லாம் கொல்லணும்டா, பாராளுமன்றத்தில் உட்காந்து இப்படி ஒரு படம் பார்க்குறாரா. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான கமெண்ட்ஸ். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு கடையில் போய், ஒரு மாலில் போய் ராகுல் காந்தி ஒரு பொருளை வாங்கிட்டு பணம் எண்ணி அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பணத்தை எடுத்துட்டு அதுக்கு இடையில மொபைல் ஃபோனை சொருகி அதில் ஒரு நீச்சல் உடையில் ஒரு பெண் இருக்கிற மாதிரி ஒன்றை மாஃபிங் பண்ணி அதை ராத்திரியோட ராத்திரி அதை அனுப்பிட்டான். இது மட்டுமா? எத்தனையோ இது மாதிரி செய்திகள் பரப்பப்பட்டு உயிர்கள் கொலை செய்வதற்கு, சாவதற்கு காரணமான விஷயங்கள்லாம் இந்த சமூக வலைத்தளத்தில் பரப்பப்பட்டது. ஒரு தட்டம்மைன்னு ஒரு மிகப்பெரிய கொடுமையான நோய். அந்த நோய்க்கு தடுப்பூசி ரூஃபெல்லான்னு ஒரு தடுப்பூசி. அந்த தடுப்பூசியை போடுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து டெல்லி அரசாங்கம் விளம்பரம் பண்ணி இந்த தட்டம்மைக்கான தடுப்பூசி ரூஃபெல்லாங்கிற தடுப்பூசியை எல்லாரும் போட்டுக்குங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த தடுப்பூசி முகாம்கள் தொடங்க போகிற நேரத்தில் ஃபோனில் ஒரு செய்தி வருது, இந்த தட்டம்மை ரூஃபெல்லா தடுப்பூசியை நீங்கள் போட்டால் விரைவில் நீங்கள் ஆண்மை குறைவுக்கு ஆளாக்கப்படுவீர்கள், குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் தன்மை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு நியூஸை பரப்பிட்டான். தடுப்பூசி முகாமுக்கு ஒருத்தர் கூட வரல. ஆனால் அதன் பிறகு நடந்தது என்னன்னா, அந்த தட்டம்மையால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இறந்து போய்விட்டார்கள். ஒரு சின்ன வைரலில் பட்ட ஒரு தவறான தகவல் 600 உயிர்களை கொலை செய்திருக்கிறது என்று சொன்னால், இந்த சமூக வலைத்தளத்தில் பரப்பப்படுகின்ற செய்திகள் இந்த மக்களிடம் எப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து விடுதலை செய்து நல்ல செய்திகளை, நல்ல சமூக நல்லிணக்கத்திற்கான செய்திகளை எப்படி நம்ம கொண்டு போகிறது, அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதான் அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உலகளாவிய அமைப்பு தான் இந்த சிக்னிஸ் அப்படிங்கிற அமைப்பு.
இந்த அமைப்பு மிக அற்புதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்கள் பலத்த கைதட்டு கொடுத்து ஒரு நல்ல சமூக வலைதளத்தின் கருத்துக்கள் பகிரப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கணும். உதாரணத்துக்கு எவ்வளவு நல்ல சிந்தனைகள் இந்த நாட்டிலே பரப்பப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு வேறு உதாரணமே இல்லை. நாம் பேசின அந்த கருத்துக்கள்லேயே நல்ல செய்திகள் எத்தனையோ பரப்பப்பட்டது. உதாரணத்துக்கு கேரளாவில் ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாவில் கொடி மரம் ஏற்றணும். அந்த கொடியை யானை கையில் கொடுத்து தான் அந்த கொடியை ஊனுவாங்க. அந்த யானை அந்த கொடி மரத்தை வாங்கிக்கிட்டு அந்த கொடி மரத்து குழியில் இப்படி ஊன போகுது. ஊன போகிறப்ப அந்த யானை கொடி மரத்தை வைக்கவே மாட்டேங்குது. அந்த யானை பாகன் அவனுடைய பாஷையை பூரா பயன்படுத்தினான். கொடி மரத்தை வைக்கவே இல்லை யானை. அவனு என்னென்னமோ அப்படின்ட்டு அந்த குச்சியில் பின்னால் குத்துறான். யானை கொடி மரத்தை அந்த குழிக்குள்ளே இறக்கவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அந்த குழிக்குள்ளே பார்க்குறாங்க. ஒரு பூனை குட்டி போட்டு அந்த குழிக்குள்ளே படுத்துருக்கு. யானை அதை பார்த்துட்டு, ஒரு பூனை குட்டி போட்டிருக்கு, இதில் நம்ம குழியில் இறக்கணும்னா அந்த பூனை செத்து போயிருமேன்ட்டு ஒரு யானைக்கு கூட ஒரு மனிதநேயத்தோட ஒரு அன்போட அந்த பூனை சாகக்கூடாதுன்ட்டு அந்த கொடிமரத்தை கடைசி வரைக்கும் ஊனாமல் இருந்து நடந்த சம்பவம். உடனே அந்த பூனையை வெளியேற்றிட்டு யானை அந்த கொடிமரத்தை ஊனுச்சு. இந்த செய்தியை போட்டுட்டு கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா, நாட்டில் வாழும் பெரும்பான்மை வாழக்கூடிய மக்கள் சிறுபான்மையினரை பாதுகாத்தால்தான் அந்த நாடு சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற செய்தியை கீழே போட்டாங்க. ஒரு யானை நடந்து கொண்ட அந்த சம்பவத்தை பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை பாதுகாக்கணுங்கிற அந்த செய்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவுடன் அந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தர வேண்டும்ங்கிற செய்தி எப்படி மக்கள்கிட்ட போச்சோ, இது போன்ற நல்ல செய்திகளை மக்களுக்கு நாம் கொண்டு போகிறது தான் இந்த சமூக வலைதளத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை. ஆனால் இன்றைக்கி எப்படிப்பட்ட செய்திகள்லாம் பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா, வீட்டில் ஸ்டேட்டஸ், அது எதெல்லாம் ஸ்டேட்டஸ் போடணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. கோயிலில் வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடிக்கிறேன், அதை போய் ஸ்டேட்டஸ் போடுறேன். குடும்பமே மொட்டை அடித்து வேளாங்கண்ணியில் மொட்டை அடித்து விட்டோம் டைம் அப்படின்னு குடும்பமே முழுன்னு மொட்டை அடித்து சந்தனத்தை பூசி ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை ஒருத்தன் பார்க்குறான், மொட்டையா அழகாக இருக்கீங்களே, கீழே கமெண்ட்ஸ், மொட்டையில் குடும்பமே அழகாக இருக்கிறது. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு, ஆஹா நம்ம மொட்டை அடித்ததை உலகமே பார்த்து மகிழ்ச்சி அடைதுரா அப்படின்ட்டு அதில் ஒரு சந்தோஷம். கீழே அதை ஒரு 50 பேர் லைக் பண்ணியிருக்கான். குடும்பமே மொட்டை அடிக்கிறதா 50 பேர் லைக் பண்ணியிருக்கானே, அதில் ஒரு அற்ப மகிழ்ச்சி. ஆனால் உண்மையிலே நடந்தது என்னன்னா, வேளாங்கண்ணிலையா இருக்கீங்க, அவர் பேரும் வேளாங்கண்ணி தான். மிஸ்டர் வேளாங்கண்ணி, யூ ஆர் இன் வேளாங்கண்ணி. பார்க்குறது யாருன்னா ஒரு திருடன். எப்படியும் 2 நாள் ஆகும். போயிட்டான் வீட்டுக்கு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு. திண்டுக்கல்லில் வீடு, வேளாங்கண்ணியில் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் வீட்டை மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான். வேளாங்கண்ணி குடும்பத்தோடு மொட்டையோடு வர்றாரு. வீட்டை பார்க்குறாரு, ஒன்றையும் காணா. அப்போ தான் யோசிக்கிறாரு, அங்கேயும் மொட்டை இங்கேயும் மொட்டையாடா, உன்னை யார் இதை போய் ஸ்டேட்டஸ் போட சொன்னது? சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் உட்காந்து வீட்டு விஷயத்த சத்தம் போட்டு பேசிட்டு வருவான், பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சொல்லுப்பா, எப்போ, ஐயோ. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறான், நம்ம பையன் ஜேம்ஸு இப்போ தான் ஸ்டேட் பேங்க்குக்கு போனேன். அப்படியா? அங்கிட்டு இருந்து ஸ்டேட் பேங்க்கில் பணம் 2 லட்சம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சைக்கிளில் தான் வர்றேன். பெரியார் சிலையை தாண்டிட்டேன். மஞ்சள் பையில் வச்சுருக்கேன். 2 லட்சம் வந்துக்கிட்டு இருக்கு. நீ வீட்டுக்கு வா, 50,000 தானே கேட்ட, நான் கொடுத்துட்றேன்.
அந்த 2 லட்சம் வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அடையாளம் உட்பட எங்கே வந்துக்கிட்டு இருக்கான் உட்பட சொல்லிட்டான். பிறப்பிட்டான் ஒரு குரூப்பு, ஜேம்ஸு 2 லட்சமா ஓங்கி ஜேம்ஸ் வாயை போட்டு 2 லட்சத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான். ஒரு எந்த விஷயத்தை ஸ்டேட்டஸ் போடணும், எந்த விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதில் கிடைக்கின்ற லைக்கு ஷேரு, அதனால் நமக்கு என்ன லாபம், இதை பற்றி யாருமே எதையும் சிந்திப்பதில்லை. தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற சாதாரண விஷயங்களை கூட இன்னைக்கு ஷேர் பண்ணுறாங்க. நான் என் வீட்டுக்காரருக்காக பால்கோவா கிண்டி இருக்கிறேன் அப்படின்ட்டு பால்கோவாவை ஒரு தட்டில் வச்சு அப்படின்னு காட்டி ஒரு அம்மா அந்த பால்கோவா தட்டோட அப்படி போஸ் கொடுக்குது. அதை அவங்க குரூப்புக்கு பூரா பார்த்துட்டு, பால்கோவா மேரி பால்கோவா இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கியா, எனக்கு கொடு அப்படின்னா, நீ எங்கே திருச்சியில் இருக்க, உனக்கு எப்படி நான் பால்கோவா தர முடியும் கமெண்ட்டுங்க. வீட்டில் செஞ்ச ஒரு பால்கோவாவை கூட இன்னொருத்தருக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு அற்ப சிந்தனையெல்லாம் இன்றைக்கி ஷேரிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபேக்கான செய்திகள், ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, அந்த ட்ரெயினில் விபத்தாகி ஒரு 11 இந்துக்கள் இறந்து போயிடுறாங்க. உடனே அந்த ட்ரெயின் விபத்தை எப்படி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு போனவர் முகமது யாசிக்குங்கிற ஒரு இஸ்லாமியர், அவர் திட்டமிட்டு இந்த 11 இந்துக்களை கொலை செய்தார் அப்படின்னு போட்டான். ஆனால் உண்மையிலே ஓட்டிகிட்டு போனது கிருஷ்ணதாஸுங்கிற டிரைவர். சும்மா ஒரு நியூஸ் அப்படி போட்டு ஒரு மதவெறியை தூண்டுவது. உடனே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்து அவர்களுடைய வீடுகள் தாக்கப்பட்டு, மசூதிகள் தாக்கப்பட்டு, இந்து ஆலயங்கள் தாக்கப்பட்டு ஒரு பெரிய கலவரமே நடந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா அதை ஓட்டிட்டு போனது கிருஷ்ணதாஸ் என்ற டிரைவர். தற்செயலாக நடந்த விபத்தை ஒரு மதவெறிக்காக பயன்படுத்துகின்ற ஒரு சமூக வலைதளம். இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒருத்தர் நூலாக போட்டிருக்கார். இதுக்கு பேர் இந்தியா ஏமாற்றப்படுகிறது. இந்த நூலோட பெயர். என்னென்ன விதமான ஃபேக் நியூஸ்களால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய புத்தகமே இந்த சமூக வலைதளத்தினால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதுங்கிற இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்னு இவ்வளவு பெரிய புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா, அந்த சமூக வலைதளங்களினால் எவ்வளவு கொடுமைகளும் வேதனைகளும் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கிற மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் இருக்கான். நமக்கு சின்ன வயசுலேருந்தே நமக்கு கொடுத்த கருத்து பயிர்வில் ரொம்ப முக்கியமானது, நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப படித்த ரைம்ஸு, இங்கிலீஷ் ரைம்ஸு. உங்களுக்கு எனக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஒரு ரைம் தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்து என்ன ரைம் ஞாபகம் இருக்கா? ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் அஸ்ஸா ஆல்ஃபால். கூட்டமே சொல்லுது குடும்ப. இன்னொரு அற்புதமான ரைம் இப்போ இருக்க பையங்களுக்கு, ஜானி ஜானி எஸ் பாப்பா, இதில் எவ்வளவு மேட்ரு அடங்கியிருக்கு தெரியுமா? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஜானி ஜானின்னு கூப்பிட்டா எஸ் இருக்கேன் அப்படின்னு வாயை திறந்து பேசு. ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, சாக்லேட்டு இனிப்புகளை அதிகமாக சாப்பிடாத. டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, பொய் சொல்லாத பாப்பா. லாஸ்ட் லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? ஓப்பன் யுவர் மவுத், ஆஹா, வாயை திறந்து சிரி அப்படிங்கிறதுக்காக தான் ஓப்பன் யுவர் மவுத், ஆஹா. நான் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன் 2 மணி நேரம், ஜோக் அடித்து அப்படி பேசுகிறேன். முன்னால் ஒரு 2 பேர் இருந்தா கடைசி வரைக்கும் சிரிக்கவே இல்லை. என்னடா தமிழேது தெரியலையா அவங்களுக்குன்னு பார்த்தா தமிழில் தான் பேசிக்கிறேன். காதேது கேட்கலையான்னா கூப்பிட்டா திரும்புகிறேன். அப்புறம் ஏண்டான்னா மேட்ரு அங்கே இல்லை, சிந்தனை அங்கே இல்லைன்னு அர்த்தம். எவன் நன்றாக சிந்திக்கிறானோ அவனால் தான் சிரிக்க முடியும். இதை நான் சொல்ல, கலைவாணர் NS கிருஷ்ணன் சொன்னார்.
சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. பல வகையான சிரிப்பு. எங்கள் ஊரில் ஒரு அம்மா சிரிச்சிச்சு, நாய் சங்கிலி ஏற்றுட்டு ஓடிடுச்சு. என்னப்பா செஞ்ச? சிரித்தேன், நாய் சங்கிலி ஏற்றுட்டு ஓடிடுச்சு. இன்னொரு ஆள் சிரித்தான், முன்னால் இருக்க குப்பையெல்லாம் காணா போச்சு, பறந்துருச்சு. சிரிப்பில் எத்தனை வெரைட்டி. இப்போ நீங்கள்லாம் சிரிக்கிற ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்குறேன், ஒன்றும் ஒரே மாதிரியாகவே இல்லை. சில பேர் அப்படிங்கிறாங்க, சில பேர் பக்கத்தில் இருக்கவங்க ஓங்கி அடிக்கிறீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு சைடில் ஆட்டி சிரிக்கிறீங்க. சிரிப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நான் சொல்லலை. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியன் சொன்னான். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 8 குணாதிசயங்களில் முதல்ல இருக்க வேண்டியது சிரிப்பு. நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம். முதல்ல இருக்க வேண்டியது சிரிப்பு தான். இன்னைக்கு அந்த சிரிப்பை தொலைச்சிட்டோம். அந்த சமூக வலைதளத்தினால கூட்டமாக உட்காந்து புரணி பேச மாட்டேங்குதுங்க பெண்கள். இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்தா பெண்கள் பேசிக்கிற பேச்சுகளை பார்க்கணுமே. ஏக்கா கேட்குற அந்த வேதனையா? ஏப்பா எனக்குன்னே ஒரு ஆளை கொண்டு வந்து கட்டி வச்சாங்க. வாத்தியார் வேலை பார்க்குறாரு, வீட்லேயும் வாத்தியாரத்தான் இருக்கான், பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாரத்தான் இருக்கான். ஏன் என்ன ஒன்றாரு? வீட்டுக்கு வந்தாருக்கா, காப்பி ஓட்டு கொடுத்தேன், சக்கரை இல்லை, பெஞ்சு மேலே ஏறி நில்றீங்கிறேன். இந்த ஆளு கூட நான் எப்படி வாழ்கிறதுன்னு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, உன் புருஷனையாவது திருத்திடலாம். அப்படி என் புருஷனை? ஏக்கா டிரைவர் வேலை பார்க்குறேன், டிரைவர் வேலை பார்த்துட்டு வந்து படுத்து ராத்திரியில் வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போடுறாரு. ஃபஸ்ட்டு செகண்டு டாப்பு ரிவர்ஸ்னு போட்டு ஆட்டி காலையில் 5 மணிக்கு 5 முடி அந்த ஆள் கையில் இருக்குது. இந்த ஆள் கூட நான் எப்படி வாழ்கிறதுன்னு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, உங்கள் புருஷனெல்லாம் திருத்திடலாம். அப்படி என் புருஷன் பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறேன், வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன். காணான்னு தேடுறேன், எங்கேயான்னு பார்த்தா கட்டிலுக்கு அடியில் படுத்துட்டு ஸ்பேனர் எங்கே அப்படின்னு, எங்கே வந்து படுத்துருக்கா. நல்ல வேலை நம்ம வீட்டு கட்டிலுக்கு அடியில் படுத்த, பக்கத்து வீட்டு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்திருந்தீங்கன்னா குடும்பமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். நான் கடைசியாக ஒரு அம்மா சொன்னிச்சு, நான் அரசியல் மீட்டிங் பேசுகிற ஆளை கட்டிக்கிட்டேன், வீட்லேயும் வந்து மீட்டிங் போடுறாருன்னுச்சு. ஏன் என்ன பண்ணார்? அன்பார்ந்த மனைவி அவர்களை, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களை, உங்களை அனைவரையும் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வீட்டில் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? சரி, அந்த ஆளை எப்படி ஆஃப் பண்ணுவேன்? ஒரு சால்வையை போத்துனா பேசாமல் போய் தூங்கிடுவார் அப்படின்னுச்சு. இப்படிலாம் வந்து பெண்கள் மனம் விட்டு பேசி அந்த காலங்களில் ஒரு கல்யாண வீட்டில் போனால் எல்லாம் ஆளுக்கு ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸு ஆகா ஓகா ஃபோட்டோ எடுக்க அதை ஒருத்தருக்கு அனுப்ப, மனம் விட்டு ஒருவருக்கொருவர் பேசுகின்ற அந்த காட்சி இன்னைக்கு இல்லை. ஒரு கோயில் திருவிழாவுக்கு போனால் போயிட்டு வந்துட்டு எல்லாரும் உட்காந்து மனம் விட்டு பேசுகின்ற அந்த நிகழ்ச்சிகள் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. இந்த சோசியல் மீடியாவிட்டேருந்து நம்ம பிஷப் சொன்ன மாதிரி நம்மிடமிருந்து அதை பிரிக்க முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம சரி செய்யணும்? ஒரு ஆற்றுல வந்து தண்ணி தேங்கியிருக்கு, அதில் நிறைய கசடுகள் இருக்கு. புதிய தண்ணீரை அந்த ஆற்றுக்குள்ளே செலுத்தினோம்னா அந்த குப்பைகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு அந்த ஓடிக்கொண்டிருக்கும் நீர் எப்படி சுத்தமாக இருக்கிறதோ, அந்த புதிய நீரை ஓட்டுகின்ற வேலையை செய்கின்ற அமைப்பு தான் இந்த சிக்னிஸ் என்ற ஒரு அமைப்பு. தேங்கி கிடக்கின்ற நீரில் இருக்கும் கசடுகளையும் அசுத்தங்களையும் நீக்கி புதிய நீரை ஓடவிட்டு அந்த அசுத்தமான நீரை அப்புறப்படுத்திவிட்டு புதிய நீர் நமக்கு கையில் கொடுத்து அதை குடிக்க செய்கின்ற பணி. நல்ல விஷயங்கள் உள்ள வர வர தீய விஷயங்கள் தானாக போயிட்டே இருக்கும். நல்ல எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய நிறைய தீய எண்ணங்கள் நம்மை விட்டு போவது நன்றாக நமக்கே தெரியும். நாம் சில விஷயங்களுக்கு அடிமையாகாமல் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செய்திகளையும்
இந்த சமூக வலைதளங்களுக்குள் நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு சின்ன குறும்படம் பார்த்தேன், அதை மட்டும் சொல்கிறேன். இது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன குறும்படம். ஒரு மீன் தங்க மீன் ஒரு தொட்டிக்குள்ளே அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு ஜாலியாக. கோல்டு ஃபிஷ் மேலேயும் கீழே அப்படியே குதிச்சு அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட ஓடுது ஆடுது. அது அப்படியே அழகாக அந்த டைரக்டர் காட்டுறாரு. அந்த மீன் இங்கிட்ட இப்படி ஓடுறது, ஆகாவோ அதுக்கு ஒரு மியூசிக் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. திடீர்னு அந்த துள்ளி ஆடிக்கிட்டு இருந்த மீனை அந்த தொட்டியை விட்டு வெளியில் கீழே விழுந்துருச்சு. துடிக்குது அந்த மீன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீன் சாக போகுது. பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஐயோ மீன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருமே அப்படின்னு பதறுது. பக்கத்தில் அடுத்த காட்சி, கண்ணங்கரேர்னு ஒரு பூனை கொடுமையா அப்படியே. நமக்கு என்ன நினைக்க வரும், அந்த பூனை கடித்து அந்த மீனை கொதறி திங்க போகுதுன்னு. ஆனால் அந்த டைரக்டர் எப்படி காட்டுவான்னா, அந்த பூனை பக்கத்தில் அப்படின்னு அந்த மீனை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகுது. எப்படி மியூசிக் போட்டிருப்பான்னு பாருங்க, அனிருத்து போட்ட மாதிரி. இப்படி தான் உட்காந்துருப்பாங்க ஆடியன்ஸ். ஆஹா என்ன நடக்க போகுதோ. அந்த மீனை அந்த கருப்பு பூனை மெதுவாக நடந்து தொட்டிக்குள்ளே போட்டு அது பாட்டுக்கு நடந்து போகுது. அந்த டைரக்டர் கீழே போடுறான், மனித நேயம் அப்படின்னு போடுறான். மனித நேயம் இஸ் ஈக்குவல் டு விலங்கு நேயம் அப்படின்னு போடுறான். ஒரு விலங்குக்கு இருக்கக்கூடிய நேயம் கூட மனிதனிடம் இல்லையே அப்படின்றத ஒரு வசனமே இல்லாமல் ஒரு காட்சி ஊடகத்தில் எப்படி ஒரு செய்தியை நம்மளால் கொடுக்க முடியுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் பரிமாற தீய செய்திகள், நம்மை கவருகின்ற செய்திகள், நம்மை கவர்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற பல விஷயங்கள் நம்மை விட்டு போய்விடும். அதனால் மனித நேயத்திற்காகவும் மத ஒற்றுமைக்காகவும் நல்ல சிந்தனைகளை இந்த நாட்டிலே வளர்த்தெடுப்பதற்காகவும் பயன்படுத்துகின்ற இந்த சமூக வலைதளங்களை நல்ல காரியங்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் சொல்கிற உதாரணம் தான் ஒரு கத்தி. அந்த கத்தி எடுத்து ஆப்பில் கட் பண்ணி அழகாக சாப்பிட்லாம். ஒரு கத்தி எடுத்து ஒரு கட்டியை அறுத்து அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களெல்லாம் நீக்கி அந்த கட்டியை குணப்படுத்தலாம், ஆப்ரேஷன் பண்ணலாம். டாக்டர் கையில் அந்த கத்தி இருந்தால் ஒரு நோய் குணமடையும். ஒரு சமையல் செய்கின்ற ஒரு பெண்ணின் கையில் இருந்தால் காய்கறிகள் நறுக்கப்படும், பழங்கள் நறுக்கப்படும். அதே கத்தி ஒரு கொலைகாரனின் கையில் இருந்தால் இன்னொரு உயிர் பறிக்கப்படும். கத்தி என்ற ஆயுதம் ஒன்றுதான். யார் கையில் அது இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அதன் பயன்பாடு என்பது தீர்மானிக்கப்படும். எனவே சமூக வலைதளங்கள் நல்லவர்களின் கையில், நல்ல சிந்தனை உள்ளவர்களின் கையிலே வழங்கப்பட்டால் அது நல்ல சமுதாயத்தை, நல்ல எண்ணம் உள்ளவர்களை உருவாக்குகின்ற நல்ல சமுதாயத்தை படைக்கும் ஆற்றல் ஒரு சமூக வலைதளத்திற்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இந்த சிக்னீஸ் அமைப்பு என்னையும் மதித்து எனக்கு திண்டுக்கல்லில் இருக்கும் அனைத்து திறமையாளர்களுக்கு மத்தியில் எனக்கும் விருது கொடுத்து பெருமைப்படுத்தியதற்காக இந்த சிக்னீஸ் அமைப்பிற்கு நன்றி சொல்லி, இந்த அமைப்பு மென்மேலும் வளர்ந்து நல்ல செய்திகளையும் சிந்தனைகளையும் ஊடகங்கள் வாயிலாக தர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த அருமையான அந்தோணியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் மற்ற பள்ளிகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.